வாடிவாசலை பற்றி வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விடுதலை படத்தை தொடங்கும் முன்பே வாடிவாசல் படத்தை சூர்யா மற்றும் தயாரிப்பாளர் தானுவோடு இணைந்து அறிவித்தார் வெற்றிமாறன். ஆனால் சிறிய பட்ஜெட்டில் தொடங்கிய விடுதலை 4 ஆண்டுகளுக்கு மேல் இழுத்துக்கொண்டது. 2 பாகங்களாக வெளியாகிவிட்டது. தற்பொழுது விடுதலை 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டதால் வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் வாடிவாசல் திரைப்படத்தை 3 பாகங்களாக உருவாக்கப்பட உள்ளதாகவும் இந்த ஆண்டு மத்தியில் ஷூட்டிங் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் படத்துக்கான இசையமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். மேலும் இயக்குனர் வெற்றிமாறனோடு இசையமைக்கும் புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது வாடிவாசல் படத்துக்கான முதல் பாடலை அவர் பதிவு செய்துள்ளார். இதையும் ஜி வி பிரகாஷ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார். சூர்யா வெற்றிமாறனோடு இருக்கும் புகைப்படத்தையும் தானு வெளியிட்டிருந்தார். இதனால் வாடிவாசல் படத்தின் வேலைகள் இனிமேல் தீவிரமாக நடைபெறும் என தெரிகிறது. தனுஷின் புதிய படத்தின் ஹீரோயின். பிஸியான நடிகர் தனுஷின் புதிய படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் தனுஷ் இயக்கத்தில் உருவான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வெளிவந்து ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து இவர் இயக்கத்தில் அடுத்ததாக இட்லி கடை படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. இயக்குநராக கலக்கிக் கொண்டிருக்கும் தனுஷ் நடிகராகவும் பல திரைப்படங்களை கைவசம் வைத்துள்ளார். இந்த நிலையில் தனுஷின் புதிய படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது. கைவசம் பல திரைப்படங்களை வைத்துள்ள தனுஷ் போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க உள்ளாராம். இப்படத்தின் ஹீரோயின் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சென்சேஷனல் நாயகியாக மலையாளம் மற்றும் தமிழில் கலக்கிக் கொண்டிருக்கும் இளம் நடிகை மமிதா பைஜுதான் இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. இவர் தற்பொழுது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் தளபதி 70. இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் தளபதி விஜயும் ஒருவர். இவருடைய சம்பளம் மட்டும் ரூபாய் 200 கோடிக்கு மேல். இப்பொழுது அவரது நடிப்பில் தளபதி 69 படமாக ஜனநாயகன் உருவாகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி உள்ள நிலையில் தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன் என்று கூறியிருந்த நிலையில் இப்பொழுது அவர் தனது முடிவை மாற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது தன்னை வைத்து ஆரம்ப காலகட்டத்தில் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் தற்போது நலிந்த நிலையில் இருப்பின் அவர்களுக்கு உதவும் வகையில் அந்த திரைப்படத்தில் அவர் செயல்பட உள்ளதாக கூறப்பட்டது. தளபதி 70 லியோ பார்ட் 2 படமாக கூட இருக்கலாம் என்றும் இல்லை புதிய கதை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வெங்கட் பிரபுவை கதை எழுத சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அட்லியிடமும் கதை தயார் செய்ய சொல்லியுள்ளாராம். இதனால் யாருடைய இயக்கத்தில் விஜய் நடிக்கப் போகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக வெளியானால் தான் தெரிய வரும். எது எப்படியோ விஜய் மீண்டும் நடித்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான்.